கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகள் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 104 27 28 வசனங்கள். ஏற்கனவே நாம் ஆண்டுடைய பாதத்தில் எப்படி காத்திருக்க வேண்டும் என்கிற அந்த தலைப்பில் தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது, நான் திட மனதோடு காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது, ஏற்ற வேளையில் தருவீர் என்று கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு இந்த சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 104வது சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1லிருந்து 26 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தேவன் பெரியவராக இருக்கிறார், மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் எப்படி உண்டாக்கினார், மலைகள், பர்வதங்கள், பறவைகள், விருட்சங்கள் இவைகளாம் உருவாக்கப்பட்ட விதம், சூரியனையும் சந்திரனையும் எதற்காக படைத்தார், பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரங்கள் உண்டு, அந்த சமுத்திரத்தில் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த சீவராசிகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் சர்வ சிருஷ்டிகர் என்பதை சங்கீதக்காரனாகி தாவீது நினைத்து அங்கே துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது வசனம் 27 நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஏற்ற வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்ற வேளையில் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை அவருடைய சித்தத்தின்படி சரியான நேரத்தில் கொடுப்பது தான் ஏற்ற வேலையாகும். அந்த வேலையில் தேவன் நாம் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம அவரையே நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பது தான் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்கும்போது 25 26 உள்ள வசனங்களில் அந்த சமுத்திரத்தில் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் அங்கே உண்டு. அந்த ஜீவன்களெல்லாம் நம்முடைய தேவன், என்னை படைத்த தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவைகளை தேவனை நோக்கி காத்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஏற்ற வேளையில் நிச்சயமாக எனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஜீவன்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதாம். அவர் அவைகளுக்கு கொடுத்து அவைகள் என்ன செய்யுதாம், வாங்கி கொள்ளுது அப்படின்னு சொல்லி 28 நம்ம பார்க்குறோம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கைக்கு எல்லா ஜீவன்களுமே எல்லாருமே தன்னை படைத்த தேவனை அங்கே நோக்கி பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். கடலில் வாழ்கிற அந்த ஜீவராசிகளுக்கு தேவன் கொடுத்து அவைகளை நன்மையால் திருப்தியாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம். தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஏற்ற வேளையில் அவர் நம்மளை படைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் நம்மளை என்ன செய்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் செய்கிறவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவர் தருகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை தான் தேவனும் என்ன செய்கிறார், அங்கே விரும்புகிறார். நாம் அவரையே நோக்கி காத்திருக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி தான் 28வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் கொடுக்கிறது தான் நமக்கு முழுமையானதாக என்ன செய்யிருக்கும், மனிதன் கொடுப்பது அரைகுறையாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் திறக்கப்படும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், திருப்தி அடைய முடியும். நாம் மனிதர்களிடத்தில் 100% எதிர்பார்த்தால் நமக்கு கிடைப்பது 25% தான் கிடைக்கும். ஆனால் தேவனிடத்தில் 100% எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் 100%மும் முழுமையாக நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் பரிபூரணமுள்ள தேவன், எந்த விதத்திலையும் குறைவுள்ள தேவனே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நம்முடைய பிள்ளைகளின் படிப்போ தேவையோ திருமண காரியங்கள் வேலையில் உயர்வு
குடும்பத்தில், சமுதாயத்தில் உயர்வு, இவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு அநேக பிரயாசங்களை நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாற்று வழிகளையும் நம்ம என்ன செய்கிறோம், தேடுகிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை நமக்கு தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி யோபுல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எந்த நேரத்தில் எதை நமக்கு கொடுக்கணும் சொல்லி சித்த வச்சிருக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் சரியாக நமக்கு என்ன செய்வார், தருவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவரையே நோக்கி தான் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. தேவன் கொடுப்பது மாத்திரமே நமக்கு என்ன செய்யும், முழுமையான ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, உடனே மற்றவர்களை நாடி செல்லக்கூடாது. மற்றவர்களை நாடி நாம் செல்லும்போது அது நமக்கு கிடைக்கும், ஆனால் திருப்தியாக என்ன செய்யாது, அமையாது, முழுமையாக அமையாது. அப்போ இந்த நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், வேலைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், எஜமான்களே நோக்கி பார்க்கிறார்கள். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தகப்பனை நோக்கி பார்க்கிறார்கள். அதே போல் நம்முடைய எஜமானாகிய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏற்ற வேலையில் எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி நாம் தேவனையே நோக்கி காத்திருக்க வேண்டும். நாம் தேவனையே நோக்கி நாம் காத்திருக்கும் போது அவர் ஏற்ற வேலையில் நமக்கு தருவார். அது நமக்கு முழுமையான திருப்தியாக இருக்கும். நாம் நன்மை அடைகிறவர்களாக இருப்போம். இந்த காலவேளையில் தேவன் உங்களை நன்மையினால் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.